இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது குரு பயிற்சி பலன்கள் 2025-2026 எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான். ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக கூறி வருகிறோம். அந்த வரிசையிலே துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக துலாம் ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை கூறுவதற்கு முன் கடந்த ஆண்டு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் இங்கு கூறியாக வேண்டும். பொதுவாகவே குரு பகவான் இருக்கும் இடம், பார்க்கும் இடம் அவர் நன்மையினைத்தான் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இருக்கும் இடத்தில் என்பது இப்பொழுது கடந்த ஆண்டு குரு பகவான் இவருக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தார். 8ஆம் இடத்திலிருந்து பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி, கையிருப்பு செலவாகுதல், கடன்கள் வசூலாகவில்லை, பொருளாதாரத்தில் ஏற்றமின்மை, வங்கி கணக்கில் இருக்கும் பணம் சிறிது சிறிதாக செலவானது, மருத்துவ செலவுகள், வீண் விரய செலவுகள், இந்த மாதிரி பல வகைகளில் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு வேலை இழப்பு கூட ஏற்பட்டிருக்கும், வருமான குறைவு ஏற்பட்டிருக்கும், குடுக்கல் வாங்கலில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கும், வரவேண்டிய பாக்கிகள் வராமல் இருந்திருக்கும். இதெல்லாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல், கருத்து வேறுபாடுகள், பிள்ளைகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள், இவையெல்லாம் கடந்த ஓராண்டுகளாக துலாம் ராசிக்கு நடைபெற்றது என்பது உண்மை. இப்பொழுது குரு பகவான் வருகிற மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே மிதுன ராசியில் ஓராண்டு காலம் தங்கியிருந்து நற்பலன்களை செய்யப் போகிறார். அந்த வரிசையிலே துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லதா கெட்டதா என்பதை தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருக்கிறீர்கள். பொதுவாகவே இப்போ 8இல் இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வருவது என்பது துலாம் ராசிக்கு ரொம்ப பெரிய யோகம் என்று தான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய யோகம். 9ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அவர்களுக்கு வாரி வழங்குவார் என்று அழுத்தமாக கூற முடியும். எல்லாரும் சொல்கிறாங்களே வாரி வழங்குவார்னு, வாரி வழங்கவே இல்லையே எனக்கு அப்படின்னு துளாராசிக்காரங்க யாராவது சொன்னாங்கன்னா, நான் அவங்களுக்கு சொல்லிக்கிற கருத்து என்னென்னா, நீங்கள் விதை போட்டால் தான் மரமாகும், விதையே போடாமல் மரமாகி கனி பறிக்கணும்னு நினைக்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் எந்த வேலையும் எந்த முயற்சியும் செய்யாமல் ஜாதக ரீதியாக மட்டும் பணமழை பொழியும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய உழைப்பை 100க்கு 100% போடுங்க. உழைப்பு, வேலை, தொழில் நேர்த்தி, கடமையை நீங்கள் செய்யுங்கள். பலன்களை கண்டிப்பாக இந்த யோக காலங்களில் தரும் என்பதைத்தான் இந்த ஜோதிடத்திலே நாம் கூறி வருகிறோம். ஆகவே வாரி வழங்குவார் என்றால் நீங்கள் உழைப்பை செலுத்தினீர்கள் என்றால் வாரி வழங்குவார். இதுதான் அதன் உட்பொருள். நீங்கள் பல நேரம் உழைத்தும் பலன் கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காகத்தான் இந்த பலன்களை நாம் இங்கு கூறி வருகிறோம். இப்பொழுது துலாம் ராசிக்கு கூடுதலான ஒரு விஷயம் என்றால் சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜாக்பாட் என்று சொன்னால் அது துலாம் ராசிக்காரர்களுக்கு தான். 2 ஜாக்பாட், கண்ணா 2 லட்டு திங்கி ஆசையா என்று சொல்லுவார்களே, அதை போல 6இல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அளவற்ற செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறார். 9இல் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தை உயர்த்துவார். எந்த வகையிலேயாவது பொருள் உங்களுக்கு தேடி வரும். எந்த வகையிலேயாவது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சொத்து, பணம், சேர்க்கை, பெயர், புகழ், செல்வாக்கு, ஆஸ்தி, வீடு, வாசல் என வாரி வழங்கக்கூடிய லெவலில் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே சனி 3, 6, 11இல் வருவது சிறப்பு. கடந்த ஆண்டு கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார். இப்பொழுது துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வருகிறார். பலரையும் கன்னிராசிக்காரர்களை கோடீஸ்வரர்கள் ஆக்கியிருப்பார் சனீஸ்வர பகவான். உழைப்பை செலுத்தி முயற்சி செய்தால், எந்த முயற்சியும் செய்யாமல் என்றால் சனீஸ்வர பகவான் இல்லை, எந்த கடவுளாலையும் கோடீஸ்வரன் ஆக்க முடியாது. முயற்சி, உழைப்பு, செயல் திட்டங்கள், வடிவங்கள், கடின போராட்டம், அதனை செய்துவிட்டு பலன்களை எதிர்பார்ப்பது பன்மடங்கு லாபத்தினை தரும் என்பதுதான் ஜோதிட ரீதியான உண்மை. அந்த வரிசையிலே துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பல எண்ணற்ற செயல்களில் முன்னேற்றம், லாபம், வங்கியில் பண உயர்வு, கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம் ஆகாத ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் ஆகுதல், குழந்தை பேறு பெறுதல், வீடு, நிலம், மனை வாங்க முயற்சி செய்வர்களுக்கு கடன் வாங்கியாவது வாங்கக்கூடிய யோகம் அமையும்.
பழைய கடன்கள் தீரும், புதிய கடன்கள் உருவாகும். அது சுப கடன்களாக இருக்கும். வீட்டினில் விசேஷம் நடைபெறும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்துகின்ற வகையிலே உங்களுக்கு வாய்ப்புகள் கூடி வருகிறது. மேலும் சொல்லப்போனால் துளாராசி நேயர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். 2.5 ஆண்டுகளுக்கு சனீஸ்வர பகவான் வாரி வழங்கப் போகிறார். ஓராண்டுக்கு குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார். இதை பயன்படுத்தி கொண்டு துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதை எங்களுடைய கருத்தாகும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற துலாம் ராசி நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதில் குறிப்பிடுறது என்னென்னா, துலாம் ராசிக்காரர்கள் அவர்களுக்கு பரிகாரம் என்பது எதுவுமே தேவையில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நீங்கள் குரு பகவானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் முழுமையான பலன்களை தருவார் என்பது எங்களுடைய கருத்து. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியினை தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும்